Hello all, welcome back to my channel. So இன்னைக்கு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், அதாவது நான் நைட்டில் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்னோடய ஹேரை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், பிகாஸ் ஸ்கின் கேர் நம்மளை வெள்ளையாக்கிறதுக்கோ இல்லை நம்மளை ஸ்கின் பிரைட்டன் அப்படி கிடையாது. நம்மளோட இருக்க ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டோனர். ஸோ டோனர் நான் எவல்யூடர்மோட டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க இம்பியூரிட்டிஸ், அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும் ஃபுல்லாகவே. ஸோ ஃபேஸில் இருக்க எல்லா அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடும். அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட வெரி ஃபேவரட்டான செட்டாஃபில்லோட acne-prone ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோம் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ் நிஜமாலே மேஜிக் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கின்னை ரொம்ப ஜென்டலாக டேக் கேர் பண்ணுது இந்த ஃபோம் ஃபேஸ் வாஷ். ஸோ இதை நான் ரீசெண்டாக ஒரு 2 months யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம இது நல்லா ஸ்கின்னில் இறங்குற மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்கும் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ரியான் எங்கே இருப்பான்? ரியானும் என்னோடவே தான் உட்காந்துருப்பா, பக்கத்துலேயே தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்டலாக ஃபேஸை வைப் பண்ணுறோம் டிஷ்யூ வச்சு, இல்லைன்னா ஏதாவது காட்டன் டவல் வச்சு அப்படியே நீங்கள் ஜென்டலாக வைப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ தான் என்னோடய வெரி ஃபேவரட்டான ப்ராடக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னோட glycolic ஆசிட், அதாவது ஆர்டினரி பிராண்டோட glycolic ஆசிட். இதுதான் இருக்கிறதுலே பெரிய மேஜிக்கே. நம்ம ஃபேஸை இப்படி டேக் கேர் பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கல. செம்மையான ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ்லேயே. ஸோ இது glycolic ஆசிட் கம்பல்சரி நீங்கள் நைட் ரொட்டீனுக்கு தான் நீங்கள் கொண்டு வரணும். டே ரொட்டீனில் போட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் அது அதிகபட்சமாக நீங்கள் நைட் கேரில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது கழுத்து அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக நான் காட்டன் பேட் வச்சு வைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஃபேஸும் வாஷ் பண்ணி எவ்வளோ அழுக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இது நீங்கள் கை முட்டி கருப்பாக இருந்தாலோ, இல்லை உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் கருப்பாக இருந்தாலோ, இல்லைன்னா கால் முட்டி அதெல்லாம் கருப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு வேலை செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ஃபேஸில் பிளாக் மார்க்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒயிட் ஹெட்ஸும் இருக்குது. அதனால நான் இந்த salicylic ஆசிட் போடுறேன் ஃபேஸ்க்கு. இது மினிமலிஸ்டோட salicylic ஆசிட். ஸோ salicylic ஆசிடுமே பெரிய மேஜிக் தான் ஃபேஸ்க்கு. பிகாஸ் எனக்கு உண்மையிலே salicylic ஆசிட் நான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. எனக்கு இப்படி பிளாக் ஹெட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் நான் நிறைய யூடியூப் பார்த்து அப்புறம் தான் salicylic ஆசிட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா டீப்பாக ஃபேஸ்க்குள்ளே போய் அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வேரோட ரிமூவ் பண்ணிடும். அதுதான். ஸோ இது நீங்கள் இதுவுமே பிஎம் ரொட்டீனில் தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அதுதான் நீங்கள் இன்கேஸ் ஆஃப் மார்னிங் ரொட்டீனில் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் 100% யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் என்னோடது செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் உண்மையிலே லாங் லாஸ்டிங்கான மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின்னை ரொம்ப ப்ளம்பியாக ரொம்ப சூப்பராக வச்சுருக்கும். அப்படியே மாய்ஸ்சர்டாகவே இருக்கும் எப்பயுமே. அண்ட் அதுதான் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டைம்லாம் கிடையாது நம்மளுக்கு. இப்போ நான் வீடியோக்காக இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன். நான் இவ்வளோ ஸ்லோவாக பண்ண மாட்டேன், ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். மாய்ஸ்சரைசர் நல்லா டீப்பாக ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா லிஃப்ட் பண்ணணும் ஃபேஸை மேல் நோக்கி. அண்ட் glycolic ஆசிட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ glycolic ஆசிடோட யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி தான் அது. லைக் அது போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் வர பிம்பிள்ஸும் வராது. அண்ட் மோஸ்ட்லி பிளாக் மார்க்ஸ், அப்புறம் ஸ்கின் ஆக்னி அது எல்லாமே glycolic ஆசிட் போட்டால் போயிடும். நெக்ஸ்ட் லிப் கேர். ஸோ நம்ம செபாமெட்டோட லிப் பாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆக்சுவலி இது ஒரு பேபி பிராண்ட் தான்.
ஸோ நான் வந்து இது ரொம்ப ஜென்டலாக இருக்குது எனக்கு லிப்புக்குன்றதுனால நான் செவாப்மெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி லிப்ஸையுமே ரொம்பவே காப்பாற்றணும். ஏன்னா வாயை சுற்றி வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. நான் வந்து ரெகுலராக லிப் பாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பிங்கிஷான ஒரு லிப்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ சாப்டு லிப்ஸ் இல்லாமல் நான் நினச்சோன்னே நான் லிப்ஸ்டிக் போட்டால் கூட நல்ல பர்ஃபெக்டான லிப் வர மாதிரி. அவ்வளோதான், ஸ்கின் கேர் ருட்டீன் முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போய் தூங்க வேண்டியதான். அண்டு என்னோட மார்னிங் ருட்டீன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னு கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாய் பாய்.